ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. கல்யாணம் நம் இல்லத்தில் உள்ளவர்கள் மட்டும் அல்லாமல் நம் உறவினர்கள், நண்பர்கள் என்ற அனைவரும் ஒன்று கூடி மகிழும் தருணம். ஆனால் இதிலிருந்து இன்னும் மேம்பட்ட விதமாக தங்களுக்கு திருமணம் செய்து வைத்த பெற்றோருக்கு பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து திருமணம் செய்து வைத்து மகிழும் ஒரு அற்புத நிகழ்வே 60ஆம் கல்யாணம். தந்தையின் 60வது வயதில் பிள்ளைகள் அனைவரும் ஒன்று கூடி பெற்றோருக்கு இந்த வைபவத்தை நடத்துவதால் அதை 60ஆம் கல்யாணம், மணிவிழா, சஷ்டியப்த பூர்த்தி என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த நிகழ்வானது 60 வயது முடிந்து 61வது வயது தொடங்கும் போது நடத்தப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? ஒரு மனிதன் பிறந்த தமிழ் மாதம், தேதி, நட்சத்திரம், வருடம் இவை அனைத்தும் அவருடைய 60வது வயது நிறைவு பெறுவதற்கு அடுத்த நாள் வருகிறது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சி மீண்டும் 60 வருடங்கள் ஆன பிறகுதான் வரும். அதாவது 120வது வயதில்தான். நடைமுறையில் இது சாத்தியமில்லை. ஒருவர் தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காக பணத்தை சம்பாதிக்க கடுமையாக உழைக்கிறார். மேலும் சம்பாதித்த பணத்தை எப்படி சேமிப்பது, தன் குடும்பத்துக்கு எப்படி ஆக்கப்பூர்வமான முறையில் சேமிப்பது, பிள்ளைகளின் கல்வி, திருமணம் போன்றவற்றை எப்படி சிறப்பாக அமைத்து கொடுப்பது என்கின்ற சிந்தனையிலேயே காலத்தை கடத்தி விடுகின்றார். இப்படி 60 வயது வரை தனது கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிய பிறகு சாதாரண வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு முழுமையாக தன்னை ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுத்திக் கொள்ளும் வயதாக இந்த 61ஆம் வயது பார்க்கப்படுகிறது. தங்களின் நலனுக்காக உழைத்த தாய் தந்தையரின் மனம் மகிழும் வண்ணமாகவும் நன்றி பாராட்டும் விதமாகவும் அவர்களது பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த மணி விழாவை நிகழ்த்துகிறார்கள். பெரும்பாலும் 60ஆம் கல்யாணம் கோவில்களிலேயே நடத்தப்படுகிறது. பல்வேறு ஹோமங்களும் பூஜைகளும் செய்யப்படுகின்றன. ஆதி தேவதைகளுக்கு பூரண கும்பம் வைத்து பூஜைகள் செய்யப்படுகின்றன. மேலும் கலச பூஜையும் செய்யப்படுகிறது. தங்கள் வசதிக்கு தகுந்தவாறு கலசங்கள் முறையே 16, 32, 64 எண்ணிக்கையில் வைத்து பூஜிக்கப்படுகின்றன. பூஜை முடிந்ததும் கலசங்களில் பூஜிக்கப்பட்டிருக்கும் புனித நீரானது அவர்களின் பிள்ளைகளால், உறவினர்களால், நண்பர்களால் மணமக்களின் மீது ஊற்றப்படுகிறது. மணமக்களின் பாதங்களில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்குவது மிகுந்த பாக்கியமாக கருதப்படுகிறது. மணமக்களின் குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் மட்டுமல்லாமல் ஆலயத்தில் இறைவனை தரிசிக்க வருவோர் அனைவரும் மணமக்களின் மீது கலச நீரை ஊற்றி ஆசீர்வாதம் பெறலாம். மணமக்களும் தங்களிடம் ஆசீர்வாதம் பெற்றவர்களுக்கு சேலை, ஜாக்கெட், மஞ்சள், மாங்கல்ய சரடு போன்ற பொருட்களை தங்கள் வசதிக்கு தகுந்தவாறு வழங்குகின்றனர். இத்திருமண நிகழ்வை காண்பது என்பது சொர்க்கத்தை காண்பது போன்றது என்பதாலேயே பலரும் இத்திருமண வைபவத்தில் தவறாமல் கலந்து கொள்வார்கள். 60ஆம் கல்யாணம் செய்வதென்பது ஒரு மனிதன் தான் இதுவரை தனக்கு அளிக்கப்பட்ட கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றி மன நிறைவுக்காகவும் இந்நாள் வரையில் யாருக்கும் ஏதேனும் தெரிந்தோ தெரியாமலோ தீங்கு செய்திருந்தால் அதற்கு இறைவனிடம் மனமுருகி மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது. தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு இறை வழிபாட்டிலும் ஆன்மீக சிந்தனைகளிலும் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்ளும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய